ஒரு காதி காட்டன் சாரிய ஒர்க் கோயிங் ஸ்டைலா ட்ரேப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹைட் மெஷர் பண்ணிக்கோங்க, டக்குன்னு பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சு வாங்க. ரவுண்ட் அடிச்சு வந்தீங்கன்னா யூசுவலா ஸ்ட்ரைப் சாரீஸ் இப்படி கிராஸா போகும். எடுத்து அந்த ஸ்ட்ரைப்பை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்ல இருக்கிற கிளாத்தை இன்சர்ட் பண்ணுங்க. சிங்கிள் ப்ளீட் போடுறதுக்கு எவ்வளவு மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு இத மேல போட்டுக்கோங்க. ப்ளீட் எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் பெரிய ப்ளீட்டா எடுங்க. பெரிய ப்ளீட்டா எடுத்துட்டு ரிமைனிங் ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா எடுங்க. யூசுவலா இந்த ப்ளீட்ஸ் நிறைய வரணும்னு நினைச்சீங்கன்னா குட்டி குட்டியா எடுத்தீங்கன்னா தான் வரும். இப்படி இது பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ப்ளீட்ஸ் அழகா செட் ஆயிரும். இந்த ப்ளீட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரிமைனிங் மெட்டீரியல் இங்க இருக்கிறத இந்த வழியா ஸ்ட்ரெயிட்டாவே புல் பண்ணி இன்சர்ட் பண்ணிருங்க. ஏன்னா சிங்கிள் ப்ளீட் தான் போட போறீங்க. இந்த ப்ளீட்டை நல்லா நீட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல்ல 1 2 ப்ளீட்ஸ் எடுத்து உங்க கையில இந்த இடத்துல வச்சு, காதி காட்டன் எல்லாம் ஆறதுனால மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ இந்த இடத்துல நீட்டா பிளேஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா ஸ்டைலிஷான சிங்கிள் ப்ளீட் சாரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.